குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த சிங்கப்பூர் மேத்தமேட்டிக்ஸ் கரிக்குலம் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். இந்த சிங்கப்பூர் மேத்தமேட்டிக்ஸ் கரிக்குலம் யாரால் டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேக்ஸ் எஜுகேஷனால் டெவலப் பண்ணப்பட்டது. இதை வந்து எல்லா பப்ளிக் ஸ்கூல்ஸும், அதாவது சிங்கப்பூரில் இருக்க எல்லா பப்ளிக் ஸ்கூல்ஸும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சிங்கப்பூர் மேத்தமேட்டிக்ஸ் கரிக்குலம் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வளர்க்குற வகையிலையும் மேத்தமேட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுற வகையிலும் இருக்குது. அவுட்லைன் டு சிங்கப்பூர் மேக்ஸ் கரிக்குலம். இந்த சிங்கப்பூர் மேக்ஸ் கரிக்குலம் பார்த்தோம்னா ஒரு குழந்தையோட 12 வயசுலேருந்து அதனோட ப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வரைக்குமே இது கண்டினியூ பண்ணுற வகையில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கரிக்குலம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைகளை வந்து அவங்களுடைய லெவல்ஸ் ஏற்ற மாதிரி வந்து சொல்லித்தராங்க. அவங்களுடைய லெவல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி லெவலில் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சிங்கப்பூர் மேத்தமேட்டிக்ஸ் கரிக்குலமோட சிலபஸ் தான் நீங்கள் இப்போது இந்த ஃப்ரேமில் பார்க்குறீங்க இந்த ஸ்லைடில். இது மொத்தமாகவே 5 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று மெட்டாகாக்னிசம், ப்ராசஸ், கான்செப்ட்ஸு, ஸ்கில்ஸு, ஆட்டிடியூடு அண்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங். இந்த மெட்டாகாக்னிசம் அப்படிங்கிறோம்னு பார்த்தோம்னா அவேர்னஸ், அதாவது என்னம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நாலேஜை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டீப்பாக போய் இன்டெப்டாக லேர்ன் பண்ணிக்கிறது. ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்னென்னா அந்த அப்ஸ்ட்ராக்டிங் அண்ட் ரீசனிங் பேஸ் பண்ணியும் அண்ட் அப்ளைங் பேஸ் பண்ணியும் இருக்கும். அதாவது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற வகையில் இருக்கும். கான்செப்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேஸஸ்லேயும் அப்போது ரிலேஷன்ஷிப் இருக்கிறதோடைய பேஸஸ்லேயும் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் விஷுவலைசிங் ஸ்பேஸு, அப்புறம் ஹேண்ட்லிங் டேட்டா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஆட்டிடியூட் வந்து பார்த்தோம்னா அந்த கான்ஃபிடென்ஸ் பேஸ் பண்ணியும் மோட்டிவேஷன் பேஸ் பண்ணியும் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியும் இருக்குது. இதுதான் இந்த சிலபஸோடைய ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட்டு, ப்ரைமரி லெவலில் இந்த சிங்கப்பூர் மேத்தமேட்டிக்ஸ் கரிக்குலம் எங்கெங்கெல்லாம் நம்பர்ஸில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கால்குலேஷன் வந்து இது கால்குலேட்டர்ஸு, ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஆர்டரிங் ஆஃப் நம்பர்ஸு, அப்புறம் அப்ராக்சிமேஷன் அண்ட் எஸ்டிமேஷன் கண்டுபிடிக்கிறதுல, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுல, ரேஷியோ அண்ட் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுல இருக்குது. இந்த ப்ரைமரி லெவல் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா லெவல் 1 to 6 வரைக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஜாமெட்ரி அண்ட் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது, லென்த்து, மாஸு, ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான ஆங்கிள்ஸ் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைன் சிமெட்ரி பற்றி இது பேஸஸ் பண்ணியெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க ஸ்லைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் வந்து கிராஃப்ஸ் இன்டர்ப்ரெட் பண்ணுறது, கொடுத்துருக்க டேட்டாவை இன்டர்ப்ரெட் பண்ணுறது, பிக்சர்ஸு, பார் கிராஃப்ஸு, டேபிள்ஸு, லைன் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்ப்ரெட் பண்ணுறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது பேஸஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லோவர் செகண்டரி மேத்தமேட்டிக்ஸ் கிரேட் 7 to 8 வந்து இந்த சிங்கப்பூர் மேத்தமேட்டிக்ஸ் கரிக்குலம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்குன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ரியல் நம்பர்ஸ் அண்ட் அத்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இது பேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட்டு கால்குலேஷன்ஸ் இது கால்குலேட்டர்ஸு, ப்ரைம் நம்பர்ஸ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ஆர்டரிங் நம்பர்ஸு, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்ராக்சிமேஷன்ஸு, எஸ்டிமேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ மேப்பு, ஸ்கேல்ஸு, ரேட் அண்ட் ஸ்பீடு, இது போக அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இது அன்னோன் பேஸ் பண்ணி எல்லாமே இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜாமெட்ரி அண்ட் மெஷர்மெண்ட் சேம் அதுதான். ஆங்கிள்ஸ் அசோசியேட் பண்ணி பேரலல் லைன்ஸு, பாலிகன்ஸ், ஆங்கிள்ஸ் ஆஃப் பாலிகன்ஸு, சிமிலாரிட்டி ஐ மீன் ஏரியா ஆஃப் பிளெயின் ஃபிகர்ஸு, வால்யூம் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸு ஆஃப் அக்யூரேட் ஆங்கிள்ஸ் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இதை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. இது போக டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்குது. தேங்க்யூ.